Hello friends, welcome to Preeti Samayal. நம்ம இன்னைக்கு வீடியோல பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் இது. அது கூட ஒரு 10-15 பூண்டு, ஒரு 2 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தயிர் சேர்த்தாச்சு. நான் இது கூட டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் தக்காளி சேர்த்து செய்யலாம். கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நெய் நல்லா உருகுனதும் நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சுதா. இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. நீங்கள் இதை கொஞ்ச நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில். இப்போ பாருங்கள் இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். நான் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஸ்கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை உருளைக்கிழங்கு தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணி பேலன்ஸ் தான் இப்போ இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கலன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணாதீங்க. இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறோம். நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக. அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு போகாமல் இந்த குருமா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இப்போ ஒரு 2 விசில் நம்ம விட்டுடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள் 2 விசில் கடிச்சு நான் எடுத்துருக்கேன். எப்படி குக் ஆகிருக்கு. ஆனால் இது கொஞ்சம் ஆயில் நிறைய தேவைப்படும். இப்போ பாருங்கள் மேலே எவ்வளோ ஆயில் இருக்குது. உங்களுக்கு ஆயில் வேணான்னா கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் Subscribe பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.